அவர் உங்கள் கூட இருக்கிறதா உங்கள் பலமே. விசுவாசிக்கிறீங்களா? அவர் கூட இருந்தால் எவ்வளோ பெரிய புயல்னாலும் அடக்கிடுவார். அது அடங்கித்தான் ஆகணும். இதெல்லாம் விசுவாசம். இதெல்லாம் தேவனுக்கு நமக்கும் இருக்கிற உறவில் வர்றது. அவரை நீங்கள் அறிய 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 அவரோடு நீங்கள் பழக தான் வரும். அதில் ஒரு பங்கு தான் கர்த்தர் நல்ல ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. தினமும் காலையும் மாலையும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நிலையான ஆசீர்வாதம். உங்கள் தேவை இன்றைக்கி பணம் தான் வச்சுக்கோங்களேன். பணம் தான் எல்லாமே அப்படின்றோம் இல்லையா? அத்தனை லட்சம் பணத்தை கொடுத்துடலாம், அத்தனை கோடி பணத்தையும் கொடுத்துடலாம். ஆனால் உங்கள் விசுவாசத்தை எப்போ வளர்க்குறது? சரி, அந்த பணம் வந்த உடனே எல்லாம் சரியாக போச்சா? பணம் வந்துடும், பண பிரச்சனை சரியாயிட்டு, சரிங்களா? ஒரு வியாதி வந்துட்டு, தப்பாக நினச்சிக்கிறேன், ஒரு வியாதி வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள், பயம் வராதுன்னு சொல்லுங்கள். ஏதோ ஒரு இடத்துல கட்டி வந்துட்டு முடிஞ்சு போச்சு. என்ன கட்டியாக இருக்குமோ?